சித்தி சொல்லுங்க. காலை வணக்கம். காலை வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பஞ்சகவ்ய விளக்குக்கு மாட்டு சாணத்தெல்லாம் காய வச்சுட்டு இருக்கேங்க. விளக்கு செய்ய எல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி, சாப்பிட்டு வந்து எல்லாம் செய்யலாமா? இந்த அவ்வளவுதான். சரி, வெயில் வந்துருச்சுல்ல, சரி அதான் இது காய வச்சிட்டோம்னா அது பாட்டு காயும். சரி, சாப்பிடலாம். வரேன். இது இன்னொரு பேட்ச் வந்து இது நல்லா காஞ்சிருச்சு பவுட்ரு. இந்த மாதிரி நம்மளுக்கு காயணும். ஓரளவுக்கு இப்போதான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பாருங்க, இப்படி வந்து நல்லா காஞ்சாதான் விளக்கு செய்ய முடியும். இதை நல்லா பவுட்ரு பண்ணணும். அடுத்தது இந்த ஓரளவுக்கு விளக்கு செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இப்படி நல்லா காயணும். இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு கோதுமை ரவை உப்புமா தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு தொட்டுக்க நாட்டு சக்கரை. அதுக்கப்புறம் மதியானத்துக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, சாதம், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். காயெல்லாம் எதுவுமே இல்லை, கத்திரிக்காய் மட்டும்தான் இருந்துச்சு. சரி, சாம்பார் வைக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் முருங்கைக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக எங்களுதே இருந்துச்சு. சூப்பராக வந்து முருங்கைக்கீரையை உருவி நல்லா பருப்பில் போட்டு சாம்பார் வச்சோம்னா அந்த பருப்பு சாம்பார் அவ்வளோ வாசமாக நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கு சைடிஷ் வந்து கத்திரிக்காய் வறுவல். ரெண்டுத்தையும் சாப்பிடும்போது சும்மா டக்கரா அப்படி இருக்கும்.